கிண்டியிலேருந்து சிக்ரியா போயிட்டு இருக்கோம், பஸ்ஸில் போயிட்டு இருக்கோங்க. சிக்ரியாவுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 7:30க்கு பஸ் இருக்குன்னாங்க. ஸோ நான் விடிய காலம் எழுந்துச்சு கிளம்பி அப்படியே கிளம்பி வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன். கரெக்டாக நான் 7:30க்கு வந்தேன். நான் வந்து 5 மினிட்ஸில் பஸ்ஸில் எடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம சிக்ரியா பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். டேரெக்டாக பஸ் இருக்கும், இல்லைன்னா நீங்கள் வந்து தம்புலா போய் மாறி போகிற மாதிரி இருக்கும் வண்டியில் போய். ஒரு ஐகானிக் பிளேஸ்னே சொல்லலாம் அந்த இடத்த பற்றி. இப்போ அங்கே தான் போகிறோம். அந்த தெரியுது பாருங்கள் ஒரு மலை, நீங்கள் பார்த்தா உங்களுக்கு கிளியராக தெரியுமான்னு தெரியல, காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா, அது மேலே தான் நம்ம ஏற போகிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து போயிட்டு ஏறி இறங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. 3லேருந்து 3.5 மணி நேரம் ஆகுங்கிறாங்க. ஸோ நம்ம நடந்துட்டு மலை மேலே ஏறிட்டு கீழே இறங்க போகிறோம். இந்த மலையை பற்றி நிறைய வரலாற்று உண்மைகள் இருக்குது, அதை தான் அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து கோட்டை அமைச்சார்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இந்த ராவணன் கோட்டையை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சிக்ரியா கோட்டையை பற்றி கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வாக்கில் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன். போயிட்டு அதுக்கப்புறம் மலை மேலே ஏற ஆரம்பிக்கணும். டூரிஸ்ட்லாம் வந்தாங்கன்னா வேனெல்லாம் இங்கே பாட்டிட்டு எல்லோரும் 1 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம பஸ்ஸில் வந்தனால அந்த செக் போஸ்ட் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இறக்கி விட்டாங்க. அங்கே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். என்னோட லக்கேஜ், ஹேண்ட் லக்கேஜ் நிறையா சூட் கேஸ் கொண்டு வந்திருந்தேன். அதை வந்து பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் கிளாக் ரூம் மாதிரி வச்சுட்டு போங்க, ஒரு 300 பே பண்ணாங்க ஸ்ரீலங்கன் மணியில். சரி ஓகே, நான் லக்கேஜ் அங்கே வச்சுட்டு ஃப்ரீயாக நடந்து போகலாம். ஒரு பேக் மட்டும் மாட்டிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. இவங்கெல்லாம் மேலே ஏறிட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க, ஏன்னா வெயிலுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துட்டாங்க கீழே. இப்போ தான் வெயிலில் தான் போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 10:35 ஆயிடுச்சுங்க. 10:30 மணின்னு வச்சுக்கலாம். நடக்க ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். சுற்றி பாருங்கள், நல்லாவே இருக்குது. நம்ம நடந்து போகிறது வெயில், நல்லா வெயில். ஆனால் ஏன் இப்படி சுற்றி நடக்கிறோம்? அந்த பக்கம் தான் மழை தெரிஞ்சது, ஏன் இவ்வளோ நேரம் சுற்றி நடக்க போகிறாங்க தெரியலங்க. ஸோ ராவணனோட இந்த இடத்துல வந்து தங்க வர அடிக்கடி வந்து, அதனால் இது வந்து ராவணன் கோட்டைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னன், காசியப்பனுங்கிற ஒரு மன்னன் வந்து இங்கே வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காராங்க. அவங்க அப்பாவுக்கு அந்த மன்னனோட அப்பாவுக்கு வந்து இவர் 2ஆம் தரத்து பையனா, மூத்த தரத்து பையன் தான் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் பேர் பார்த்தீங்கன்னா முகலன்னு நினைக்கிறேன். அவரை தான் வந்து ஆட்சிக்கு வரணும். பட் அவரை வந்து அதனால் கோவப்பட்டு அந்த காசியப்பனுங்கிறவர் என்ன பண்ணுறாரு, 2வது மனைவிக்கு பிறந்தவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பாவே கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிவிட்டு இங்கே வந்துடுறாரு. இந்த மலைக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு ஊர் மாதிரியே செட் பண்ணி நிறைய மக்களை கொண்டு வந்து இங்கே குடியமர்த்துறாருங்க. எதிரிகள் யாரும் வரக்கூடாது. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக சுற்றி, அந்த மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி அகழி மாதிரி இது பண்ணிக்கிட்டாரு. குளம்லாம் வெட்டி விட்டு யாருமே உள்ளே வராத மாதிரி பண்ணிடுறாங்க. முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக இதாக தான் இருந்ததா, இந்த குளமாக தான் இருந்ததா. இப்போ தான் வந்து இதெல்லாம் வந்து ரோடு போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த குளம் தான் தெரியுது பார்த்தீங்களா, குளம்லாம் இருக்குது பக்கத்தில். இப்போ நான் மட்டும்தான் தனியாக நடந்து போயிட்டுருக்கேன். அந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், சிங்களத்தில், தமிழில், இங்கிலீஷில் 3 லாங்குவேஜில் போட்டிருக்காங்க. இங்கே வந்து குளிக்கக்கூடாதுன்னு. ஏன்னா இங்கே உள்ளே வந்து முதலைகள் இருக்கான். என்ன பண்ணுறாரு, எதிரிகள் வந்து யாரும் அந்த காலத்தில் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு அந்த நம்ம காசியப்பனுங்கிற மன்னன் என்ன பண்ணியிருக்காருன்னா, சுற்றி அகலியை உண்டாக்கி அதுக்குள்ளே வந்து முதலையெல்லாம் வாங்கி விட்டுருக்காருங்க. அதனால் யாருமே உள்ளே வர பயந்துருக்காங்க. அவர் வந்து அந்த மாதிரி மலையில் போயிட்டு ஒரு கிராமம் மாதிரியே செட் பண்ணி நிறையா மக்களை குடியமர்த்தி வாழ்ந்துருக்காங்க. ஸோ நிறையா போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறையா பாம்பு பூத்து இருக்குங்க. சுற்றி பாருங்கள், யாருமே கிடையாது. நான் மட்டும்தான் தனியாக நடந்து போயிட்டுருக்கேன். சொல்லப்போனால் எனக்கு முன்னாடி ஒரு குரூப் போனாங்க, அவங்களாம் ஆல்ரெடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தெரியலையாக இருக்குது. ட்ரெக்கிங் பண்ணுறவங்களுக்கு, ட்ரெக்கிங் ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் வரணும். ஸோ ராவணன் இங்கே என்ன பண்ணாருங்கிற விஷயம் எனக்கு அந்தளவு தெரியல. ஸோ என்ன பண்ணியிருக்காரு ராவணன் வந்து, இந்த இடத்துல குளம்லாம் இந்த மாதிரி ஆரம்பத்தில் இந்த இடம் சுற்றி நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல நிறையா வந்து குளங்கள் தான் இருந்திருக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடிலாம்.
ஸோ அந்த குளங்கள்ல இருந்து அங்கே போனோன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த விமானம் வச்சிருப்பார்ல, ராவணன் வந்து அந்த காலத்துல விமானம் வச்சிருக்காராம். அந்த விமானத்திலே போயிருக்காராங்க. அந்த மலையில் போய் காட்டுறேன் அந்த இடத்த. அந்த மலையிலேருந்து இன்னொரு மலை தெரியும். ஸோ அங்கேருந்து ராவணன் என்ன பண்ணியிருக்காரு, இந்த மலைக்கு போனோன்னா விமானம் மூலமாக தான் வந்துருக்காருங்க. ராவணனுக்கு ஏன் 10 தலைன்னு சொல்கிறாங்கன்னு, அவருக்கு வந்து தலையை சுற்றி 10 தலை இருந்ததுன்னா அது வந்து இதுன்னா ஒரு விகாரமாக சொல்லுவாங்க. 5 விரல் 6 விரல் 8 விரல் மாதிரி 10 தலையெல்லாம் கிடையாதுங்க. அவருக்கு 10 ரிலீஜியனை வந்து ஸ்ரீலங்கா இருந்துச்சு அந்த காலத்தில். அந்த 10 ரிலீஜனையும் அவர் வந்து அவர் ஆட்சி காலத்தில் இருந்ததுனால, எல்லா மக்களும் சந்தோஷமாக இருந்ததுனால அவருக்கு வந்து 10 தலை ராவணன்னு சொல்லியிருக்காங்க அவர் அந்த காலத்தில். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், தலையை ஒட்டி 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 தலை இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாதுங்க. அது ஆக்சுவலாக 10 ரிலீஜியனை வந்து அவர் ஆண்டிருக்காரு அந்த வருஷம். அந்த காலத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி ராவணன். ராமாயணத்தில் நம்ம படிச்சிருக்கோம்ல, ராமாயணம் நம்ம கதைகள்லாம் பார்த்துருக்கோம், படம்லாம் பார்த்துருக்கோம். ஸோ ராமாயணத்துலாம் அவரை வந்து ஒரு வில்லனாக தான் காமிச்சிட்டு இருக்காங்க. பட் அவர் ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அவ்வளோ நல்லா இருந்ததான். ராவணன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், அவர் வந்து ஒரு தீவிரமான ஒரு சிவபக்தர். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராமணர் ராவணன். அவர் வந்து ரொம்ப சிவபக்தி உடையவர். அவர் நிறைய அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறையா தவம் பண்ணிகிட்டே இருப்பானா. சிவபெருமான்கிட்ட வந்து ஏதோ வரங்கள் கேட்டு நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், இலங்கை மக்கள் நல்லா இருக்கணும்னு நிறைய தவம் பண்ணிகிட்டே இருப்பாராங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ ஒரு நாள் உட்காந்து இந்த மலை பக்கத்தில் தவம் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து ஒரு லிங்கம் ஒன்று வேணும், ஏதோ அந்த லிங்கம் சரியாக தெரியல, ஏதோ அந்த லிங்கம் வேணும்னு கேட்டிருக்காரு. சிவபெருமானும் கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க, தேவர்கள்லாம் சேர்ந்து வேணாம், அவர் கொடுத்தா வந்து வேற மாதிரி ஆயிரும், தடுத்து நிற்பான்னு சொல்லி சூழ்ச்சி பண்ணி அவருக்கு அதை கிடைக்க விடாமல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் அவருக்கு கிடைச்சிருந்துச்சு, அந்த லிங்கம் மட்டும் அவருக்கு நம்ம ராவணனுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா ஸ்ரீலங்கா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக ராவணன் ஆட்சி காலத்தில் இருந்த மாதிரி இன்ன வரைக்கும் ஸ்ரீலங்கா இருந்துருக்குங்க. ஏன்னா அப்போ வந்து ராவணன் ஆட்சி தான் வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்கால ஆட்சின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் பண்ண தப்பு என்னன்னா, அடுத்தவங்க முன்னாடி ஆசைப்பட்டு பாருங்கள், ஒரு மனுஷன் வந்து ரொம்ப ஆசை இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் லெஜெண்டாக இருந்தாலும் கடைசியில் வில்லனாக தான் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து இப்போது அந்த ஃபோர்ட்டில் போகிறதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும், பார்த்தா 4680 ஸ்ரீலங்கன் மணிங்க. நம்ம ஊர் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 ரூபா வருதுங்க. 1500 கிட்ட வரும். ஸோ அந்தளவு இது வந்து பிளேசஸ் வந்து ஒருத்தான்னு பார்க்கலாம். டிக்கெட் செக்கிங்க மேம். Okay, thank you. Thank you, ma'am. Thank you. How long will it take to? 2 hours. 2 hours. Okay. Up and down. Okay. Thank you. ஸோ கைஸ், நான் இங்கே அவங்கள்ட்ட கேட்டேன், அந்த டிக்கெட் கவுண்டரில் இருக்கிறவங்ககிட்ட. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த மலை மேலே போயிட்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் அவங்க அப் அண்ட் டவுன் ஸ்டேட்டஸ் சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸு வழி இரும்பு பழைய போட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் காமிச்சு பார்த்தீங்களாங்க, இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இந்த மலை இது பாருங்கள், இதெல்லாம் வந்து பழைய காலத்தில் கட்டின செங்கலுங்க, கோட்டை செவருவாங்கல்ல. ஸோ கைஸ், நம்ம மேலே ஏறுறோம். ஸோ கைஸ், இங்கே பாருங்கள், மிகப்பெரிய இடங்க அது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராமங்களாக இருந்தது. கிராமங்களாக இருந்து இப்போ எல்லாமே அழிஞ்சு போயிருக்குங்க. நினைவு சின்ன மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் வந்து இந்த இடத்துல வாழ்ந்துருக்காங்களாம். ராஜா பார்த்தீங்கன்னா மலை மேலே தான் இருந்திருப்பார் போல, கோட்டை மாதிரி மலை மேலே கட்டி மலை மேலே அவர் இருந்திருக்காருங்க. இங்கே பாருங்கள், குளங்கள் பாருங்கள், இதுதான் குளம். சுற்றி ஃபுல்லாக இதை தான் பொது பிடிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ குளங்கள் ஃபுல்லாக குளங்கள். இந்த குளத்துல எல்லாம் முதலைகள் இருக்கிறதுனால யாரும் உள்ளே போகக்கூடாது. சரி, ரொம்ப லாங்காக நடக்கணும். பாருங்கள் எவ்வளோ தூரம் தெரியுது பாருங்கள் மலை. நிறைய குளங்கள் இருக்குங்க போகிற வழியில். கோட்டை செவரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிருக்குது. இதெல்லாம் வந்து 4ஆம் நூற்றாண்டில் கட்டின செவர்கள்ங்க எல்லாமே.
அவர் வந்து காசியப்பனுங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா 2ஆம் தரத்தோட பையன், மூத்தது. அந்த ராணி சொல்லுவாங்கள்ல, முடிசூடிய ராணிம்பாங்கள்ல, அவங்களுக்கு பிறந்தவர் தான் முகலன் ஒருத்தர். ஸோ அவருக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யம் கிடைக்க போகிறதுனால அவங்க அப்பாவை கோவப்பட்டு கொலை பண்ணிவிட்டு ராஜ்யத்தை கைப்பற்றிட்டு நிறையா மக்களை கூப்பிட்டு இந்த இடத்துல வந்து செட்டில் இருக்காருங்க. அந்த வருஷத்தில் அந்த காலத்தில் கிரியா குன்றுக்கு ஏறுவதற்கு சிரமமானவர்கள் மற்றும் மாலை 5:30க்கு பின் வெளியே செல்வதற்கு. ஸோ யார் யாருக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க, முடியாதவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் நடக்க முடியாத வயசானவங்க, அவங்கெல்லாம் வந்து 5 இல்லைன்னா வந்து நம்ம வந்துட்டு ஒரு 5:30 மணிக்கு மேலே ஆச்சுன்னா இந்த வழியில் ஈஸியாக வெளியில் போயிடலாமா. இப்படியே போனால் இப்படி சுற்றி போக தேவைங்க. டைரெக்டாக இங்கிட்ட ஒரு பாதை இருக்குங்க, அந்த பக்கம் போகலாங்க. உங்களுக்கு டயர்டாக இருந்துச்சுன்னா இந்த பக்கம் சுற்றி போயிடலாம் ரிட்டன் போகும்போது. ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் குறைவுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் போனால். ஸோ நம்ம இந்த குகை பக்கத்தில் வந்தாச்சு, மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா உலக வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சின்னமாக வந்து யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்காங்க. பழமை வாய்ந்த இடம் தானே இது. ஸோ இதில் வந்து ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கம்பியெல்லாம் இப்போ தான் போட்டிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி எதுவுமே பண்ணாமல் அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள் நடந்து போகிற பாதையெல்லாம். இந்த பக்கம் போகும்போது நிறைய குகைகள்லாம் இருக்குங்க, கேவ், நிறைய கேவ் இருக்குது இந்த பக்கம். கைஸ் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படிக்கட்டில் ஏறி வந்தோம். படிக்கட்டில் ஏற கொஞ்சம் சிரமமாகவே இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாண்டிங்காக போதுமாங்க, ரோடு பாதை போதுமாங்க, ஸ்லாண்டிங் அப்போ இது மேலே ஏறிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஓரளவு மேலே வந்தாச்சுங்க. இன்னும் அவ்வளோ தூரம் மேலே ஏறணும். நம்மளால கண்டினியூஸாக டக்குன்னு ஏற முடியாது, ஒரு இடமா உட்காந்தாங்க போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, ஒரு 10 மினிட்ஸுக்கு ஒரு தடவை உட்காந்தாங்க மேலே ஏறிட்டு இருக்கேன். ஏன்னா ட்ரெக்கிங் போகிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தரமான இடங்க, காற்றடிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கடைசியாக நம்ம மேலே ஏற வேண்டியிருக்கு. கொஞ்சம் தூரம் பார்த்தா படிகளில் ஒவ்வொன்றும் ஹைட்டு கூட இருக்குங்க. ஸோ ஏறி போகிறதுக்கு கண்டிப்பாக பயங்கரமாக மூச்சு வருது. எல்லோரும் மூச்சு வாங்கி தான் இருந்துட்டுருக்காங்க பாருங்கள். அந்த காலத்தில் மக்கள் இங்கேருந்து பல முறை கீழே இறங்கி மேலே கீழே இருப்பாங்க. நான் நடந்து போகிற உச்சி வெயிலில் நீங்கள் தயவு செஞ்சு வராதிங்க. மார்னிங் டைம், ஏர்லி மார்னிங் ஒரு 9 o'clock அந்த மாதிரி வரலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் வாங்க, ஒரு 2-3 o'clock மேலே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். மேலே ஏறி இறங்குறதுக்கு 5:30 ஆகுமா, கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ நம்ம மேலே போகலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்டர் ஆஃப் த ஹில் வந்தாச்சு. இங்கேருந்தே பார்த்தாலே வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள், சூப்பராக வியூ. பார்த்து கேமரா ஆடுதுங்க. ஸோ கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்து இது மாதிரி நடக்க போகிறோம். ஸோ திரும்ப ஏதோ பாதை மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க போகிறதுக்கு. மழை, வெயில், புயல் அந்த இடத்த சரியாக பார்க்காம போட்டனால ஃபுல்லாக அப்படியே டெமலிஷ் ஆகி இது மட்டும்தான் இருக்குது அடையாளத்துக்கு. ஸோ அங்கே பாருங்க ஒரு புத்தர் சிலை தெரியுங்க தூரத்தில். நம்ம கேமராவில் வந்து ஜூமிங் ஆப்ஷன் கிடையாதால தெரியுமா தெரியல, அங்கே தூரத்தில் ஒரு இது தெரியுது புத்தர் சிலை. பேசுங்க பாருங்கள், 4ஆம் நூற்றாண்டில் இந்த இடத்துல வந்து ஒரு சிங்கத்தோட சிலை இருந்துச்சாங்க. இப்போ வந்து அந்த இயற்கை சீற்றத்தால் நிறைய அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. சிலை இல்லை, வெறும் இப்போ கால் மட்டும்தாங்க இருக்குது. பேசுங்க பாருங்கள், இதெல்லாம் வந்து சிங்கத்தோட கால். அந்த காலத்தில் வந்து சிங்கத்தோட சிலை வந்து இதோட அடையாளம் சொல்லுவாங்க. சிங்கக்குகை கோட்டைன்னே சொல்லுவாங்க அந்த இடத்த. ஸோ ஃபைனல் நம்ம வந்து ஓரளவு சிக்ரியா அந்த மலை மேலே வந்தாச்சுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் மேலே போகலாம். ஸோ அங்கே தான் வந்து நிறையா மக்கள் தங்கியிருக்காங்க. இந்த பக்கம் நிறையா மக்கள் தங்கியிருக்காங்க அந்த காலத்தில். ஸோ வயசுக்கு பாருங்க, இங்கேருந்து பார்த்தாலும் வியூ சூப்பராக தெரியுதுங்க. பாதை இதில் வந்து வேலி போட்டு வச்சுருக்காங்க, சுற்றி தான் போகணும். சிங்கத்தோட நகம் தெரியுது பாருங்கள், சிங்கத்தோட அந்த எவ்வளோ புரியுது. அதனால சரியான பெருசுங்க.
ஸோ அந்த காலத்தை பாருங்கள் எவ்வளோ இது பண்ணி மெனக்கட்டு கட்டியிருப்பாங்க பாருங்களேன். அந்த இடத்துல ஒரு நகம் வந்து உடஞ்சி போச்சு. ஸோ கோட்டையை பாருங்கள், அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா. ஸோ ராவணன் என்ன பண்ணுவாருன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தவம் பண்ண வருவாராங்க. அந்த மலை மேலே வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்ய வருவாராம். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக இந்த மலையை சுற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி தான் இருந்துச்சான். அவரோட விமானம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா ஒரு மலை, அது வரையும் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே இங்கே பறந்து வர விமானத்தில் அந்த மலையிலேருந்து இந்த மலைக்கு வந்து தவம் புரிவாராங்க மலை மேலே. சுபைஸ் நீங்கள் வந்து ஸ்ரீலங்கா டூர் பிளான் பண்ணிக்கலாம், இந்தியாவில் பிளான் பண்ணிக்கலாம் சரி, இல்லை ஸ்ரீலங்கா மக்கள் பார்த்துருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு வரணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சிக்ரியாங்கிற இடத்துக்கு பஸ்ஸில் வந்துட்டு, இல்லை நீங்கள் காரில் வரலாம். அங்கேருந்து இந்த மலை மேலே ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகுனாங்க. இல்லைன்னா நான் வந்து ஒரு 1 hour கூட ஆகலைங்க. நம்ம வெளியில் போகிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு பாதை இருக்குங்க மேலே ஏறுற மாதிரி. ஸோ அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, பழங்காலத்து பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏறும்போது கொஞ்சம் படிக்கெல்லாம் சிறுசாக இருக்குது. மேலே பார்த்தா அப்படியே அல்லு கவுதுங்க. சரிங்க பாருங்கள், காலத்தில் வந்து சிற்பங்கள் சரி இந்த ஓவியங்கள்லாம் அது மேலே இருக்கான். நம்ம போய் பார்த்துட்டு போயிடலாம். இந்த காசியப்பன் ராஜா இருக்காரு பார்த்தீங்களா, அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 500 மனைவிகளை கட்டி இந்த இடத்துல வாழ்ந்துருக்காருங்க. அவங்களோட சிலையெல்லாம் அவங்களோட ஓவியங்களை பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ நான் இது மேலே ஏறி போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். அங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி அவ்வளோ கிடையாதுங்க. உங்களாச்சும் பார்த்தீங்கன்னா ஆஃப் நியூடாக தான் இருப்பாங்க. அருநிர்வாண படங்கள் தான் நிறைய மேலே வரைஞ்சி போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அதனால் கேமரா வந்து வீடியோ அலோடு கிடையாதுட்டாங்க. ஸோ இது மேலே ஏறி போயிட்டு இறங்கி வருது அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்ததுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுக்காகவே கட்டியிருக்காங்க. எப்படி அந்த காலத்தில் போய் இந்த பாறை தாங்க, இந்த பாறைக்கு நடுவில் வந்து இந்த படியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. மேலே போகிறது மட்டும் வெறும் படி மட்டும் தான் இருக்கும். கீழே பார்த்தா அப்படியே தலை சுத்துற மாதிரி இருந்தது பாருங்க. இந்த பாறை மேலே அந்த காலத்தில் போய் இதுதான் ஒரு பாதையே கிடையாது. எப்படி இது மேலே போய் ஏறி அந்த ஓவியங்களை வரைஞ்சாங்கன்னு தெரியல. பெயிண்டிங்ஸ் பார்க்குறதுக்கு தனியாக மேலே போய் பார்க்கணுங்க இங்கேருந்து. இதோட அந்த சிக்ரியா இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஸ்ரீலங்கா டூர் போகிறத பற்றி ஆசைப்படுவீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்து ஸ்ரீலங்கா போகிற அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஏதாச்சும் குறை இருந்தாலும் சரி, ஏதாச்சும் திட்டணுன்னாலும் சரி, பாராட்டினாலும் சரி, கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருப்பி அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய் பாய்.